வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம ஐநாவுடைய வாக்கெடுப்பு, பாலஸ்தீனை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கிறதுக்கான வாக்கெடுப்பு மற்றும் ஒரு பெரிய ஒரு டிபேட்லாம் நடந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா தலைவர்கள் பேசியிருந்தாங்க, உலக தலைவர்கள். அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு அப்ரோச் பார்க்குறோம். ஏன்னா முதல் முறையாக இந்தியா இந்த 4 வருடங்களில் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு ஓட்டை ஐநாவில் போட்டிருக்காங்க. இது என்னன்னா, பாலஸ்தீனை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவோடது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் மூவ். அப்போ இந்தியா இஸ்ரேலை எதிர்க்குதா, இஸ்ரேலை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிஸ்டாரிக்கலாக என்ன நடந்தது, பாலஸ்தீன் மற்றும் இஸ்ரேல் இந்த 2 நேஷன் தியரியை இந்தியா என்றைக்குமே ஆதரிச்சாங்க. இன்ஃபேக்ட் 1974 அரபு நாடுகள் இல்லாத ஒரு நாடு, முதல் நாடு இந்தியா தான் பாலஸ்தீனை அங்கீகரிச்சது. அரபு நாடுகளுக்கு வெளியில் முதல் ஒரு நாடு, அதுவும் இவ்வளோ பெரிய ஜனநாயக நாடு அங்கீகரித்த பிறகுதான் அந்த பாலஸ்தீன் ஒரு தனி நாடுன்ற அந்த இதுவே உறுதியாச்சு. அவங்க போட்ட அந்த தீர்மானமே உறுதியாச்சு. யாசர் அரஃபத், பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம பார்த்தோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிடுக்கு பிறகு, குறிப்பாக அக்டோபர் 2023 இஸ்ரேல் மேலே நடத்தப்பட்ட இந்த ஹமாஸ் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு எதிரான ஓட்டெடுப்பில் இந்தியா ஆப்சென்ட் ஆனாங்க. ஒன்று அந்த ஓட்டெடுப்புக்கு ஆதரவாக வாக்களிக்கிறது, எதிராக வாக்களிக்கிறது, இல்லை வெளிநடப்பு செய்கிறது. இந்தியா தொடர்ந்து ஆப்சென்ட் ஆகிட்டே இருந்தாங்க. இப்போ முதல் முறையாக இந்த ஆப்சென்டிசம் அப்ரோச்லேருந்து மாறி இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு வாக்களிப்பை இந்தியா செஞ்சுருக்குது. ஸோ இப்போ ஏன் அப்படின்ற போது, இஸ்ரேலை ஒரு தட்டில் வைங்க, இன்னொரு பக்கம் நம்மளுடைய மிடில் ஈஸ்ட் நாடுகள், வளைகுடா நாடுகளுடைய ரிலேஷன்ஷிப்பை பார்ப்போம். ஃபஸ்ட்டு 66% இந்தியாவுடைய க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது இந்த நாடுகள் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு 60% ஸ்டேக்ஸ், மிச்சம் ஒரு 37% ரஷ்யாவில் இருந்தாலும் 60% ஸ்டேக் நம்மளுடைய கச்சா எண்ணெய் தேவை அப்படின்றது இந்த நாடுகள்கிட்ட தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரிலேஷன் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்மளுடைய பேக் போன் நெசசிட்டி. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா மற்றும் கல்ஃப் கவுன்சிலோட எக்கனாமிக் 2023-24 நிதியாண்டில் $184 பில்லியன் அளவுக்கான வர்த்தகத்தை நாம கல்ஃப் நாடுகளுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபேக்டராக படுது. ஸோ இதை நம்ம ஜஸ்ட்டு கடந்துட்டு போக முடியாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட 1 கோடி இந்தியர்கள் அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. 40 பில்லியன் அளவுக்கான பணம் அப்படின்றது அந்த நம்மளுடைய மக்கள் அங்கே சம்பாரித்து இந்தியாவுக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. ஸோ ஸ்டேக்ஸ் ஃபினான்ஷியலாகவும் சரி, எனர்ஜி சைடுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி குளோபல் சவுத் லீடர்ஷிப்பில் இந்த நாடுகள், பல நாடுகள் இந்தியாவோடைய ஆதரவையும் இந்தியாவை ஒரு லீடராக ஏற்றுக்கக்கூடிய தன்மையில் இருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் நீட்ஸுமே இந்த இடங்கள்ல நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, நம்மளோடது ஒரு டீஐஃபனேஷன் பாலிசி. இந்தியா இஸ்ரேல் உறவு அப்படின்றது ஒரு பக்கம். ஆனால் இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்படின்ற வரும்போது பாலஸ்தீன்றது இன்னொரு பக்கம். ஸோ இது ரெண்டுமே டீஐஃபனேட் பண்ணி, அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ ரஷ்யா போய் பாகிஸ்தானில் சில பழைய ஃபேக்ட்ரிஸை திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தியா பெருசாக அலட்டிக்கவே இல்லை. ஏன்னா அதை இந்தியா ரஷ்யா உறவை பாகிஸ்தான் வழியாக நம்ம பார்க்க முடியாது. வைஸ் வெர்சா இஸ்ரேல் இந்தியா உறவை நாம் பாலஸ்தீன் வழியாக பார்க்க முடியாது. டீசைஃபனேட் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க, டவ்விஷ் ஆக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு. மறக்காமல் டவ்விஷ் ஆக் ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரிஞ்சவங்க கூகுள் பண்ணி, இல்லை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க அதை பற்றி இப்போ பதிவு போடுங்க. என்னென்னா, சிம்பாலிக் சப்போர்ட் தான். இந்த தீர்மானத்தில் கையெழுத்து போட்டாலுமே பாலஸ்தீன் தனி நாட்டுக்கான ஆதரவை இந்தியா 74 தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல நாங்கள் மாறல, ஒரு சிம்பாலிக் சப்போர்ட்டை கொடுத்துட்டு, அதே சமயம் இந்த தீர்மானத்துக்கு எக்ஸாக்டாக 3 நாள் முன்னாடி நான் ஜெருசலேம்லேருந்து தெல் அவீவ் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய லெவலில் அது பேசப்படல, டீட்டெயிலாக அதை பற்றி பேசுவோம். இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு. இரு நாட்டுக்கும் நீங்கள் என்ன வேணால் ஏற்றுமதி செய்யலாம், இஸ்ரேலுக்கு இஸ்ரேலேருந்து இறக்குமதி செய்யலாம், எந்த விதமான வரியுமே இல்லாமல். இது ஒரு பெரிய மூவ், அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரீஜனல் பேலன்சிங் அப்படின்றது தேவைப்படுது. நம்ம ஒரு இஸ்ரேல் லெட் அலையன்ஸாக நம்ம பார்க்கப்பட முடியாது அந்த இடத்துல. ஏன்னா கல்ஃப் நாடுகளுக்கு அந்த பேலன்சிங் நம்ம பார்க்குறோம். இப்போது இந்தியா இஸ்ரேல் உறவை எடுப்போம். இந்தியா இஸ்ரேல் அப்படின்றது ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேஷன் 3 செக்டரில். ஃபஸ்ட்டு டிஃபென்ஸு, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மூணாவது நம்மளுடைய அக்ரிகல்ச்சர். இந்த 3 இடத்துலையுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாடு இஸ்ரேல். போன வருடம் மட்டுமே 2 பில்லியன் அளவுக்கான ஆயுதங்களை இந்தியா இஸ்ரேல்கிட்ட வாங்கியிருக்கு. இஸ்ரேலுக்கு இந்தியா ஒரு மிக முக்கியமான சந்தையும் கூட. ஏன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், மாணவர்கள்,
அவங்களுடைய சயின்டிஸ்ட்டு, அவங்களோட தொழில் முனைவர்கள் எல்லாமே என்ன வெறும் 1 கோடிக்கு மக்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இடம். அவங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட்டை பேஸ் பண்ணி அவங்க ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ உருவாக்குறது கிடையாது. இப்போ அவங்க ஒரு பேனாவை உருவாக்குறாங்கன்னா உலகத்துக்கு எப்படி விற்கணுன்ற கான்செப்ட்லாம் விற்கிறாங்களே தவிர இஸ்ரேலுக்காக ஒரு பேனாவை தயாரிக்கல. ஏன்னா அவங்க மார்க்கெட் ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ அந்த வகையில் தான் அவங்க சக்சீட் ஆகுறாங்க. அதையும் நம்ம தனியாக பேசுவோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதம் நடந்த இந்த பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி, அதே மாதிரி பைலேட்ரல் ஒரு எஃப்டிஏக்கு முன்னாடி ஒரு ட்ரீட்டி. இது பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டின்றது பரஸ்பரம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணுன்றது. எஃப்டிஏ ஆல்மோஸ்ட் நம்ம ஃபைனலைஸ் ஆயிரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பைலேட்ரல் ட்ரேட் அப்படின்றது ஒரு குட்டி நாடு கிட்ட 5 பில்லியன் இருக்கு. மொத்த கல்ஃப் நாடுகள் கிட்ட 148. ஏன்னா அதில் எனர்ஜி ரொம்ப முக்கியமாக இருக்கு. இஸ்ரேல்கிட்ட கச்சா எண்ணெய் அப்படின்றது கிடையாது. பட் $5 பில்லியன் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் ஃபேக்டருமே அதில் இருக்கு. ஈரானோட இன்ஃப்ளூயன்ஸ், ஈரானோட நண்பன், அதே சமயம் இஸ்ரேலோட நண்பன். ஈரான் வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹைஃபா துறைமுகத்தில் தாக்கலை. ஏன்னா அந்த இடத்துல நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இஸ்ரேலும் பார்த்தீங்கன்னா ஈரானை நம்ம மக்களை மீட்டெடுக்கும் போது அந்த விமானங்களை தாக்கல. ஸோ அந்த பேலன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனால தான் இந்த இடத்துல நமக்கு ஒரு மிக முக்கியமானது இருக்குது. இப்போ டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலோடைய தொழில்நுட்பம் வேணும்னு நினைக்கிறவங்க, இல்லை இங்கேருந்து நம்ம இஸ்ரேலோடைய கூட்டு முயற்சியாக ஜாயிண்ட் வெஞ்சர்னு போடணும்னு நினைக்கிறவங்க 4 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சைபர் செக்யூரிட்டியில் அவங்கள அடிச்சுக்கிறது நீங்கள் யாருமே கிடையாது. சில விஷயத்தை நம்ம டைரெக்டாக டீட்டெயிலாக பேச முடியாது. பட் சில முக்கியமான நிறுவனங்கள் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். வாட்டர் மேனேஜ்மெண்ட் உலகத்திலே நம்பர் 1 அவங்க தான். அக்ரிகல்ச்சர் உலகத்திலே நம்பர் 1 அவங்க தான். டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் ஒரு பெரிய அளவுக்கு, ஒரு குட்டி நாடு மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு கோல் வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடங்களில் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்னா இஸ்ரேலியர்களோட நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போ இஸ்ரேலுமே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்கலேஷன் பயங்கரமாக இருக்குது. 10 நாடுகளை தாக்கியிருக்காங்க இது வரைக்கும். இந்த ஹமாஸ் பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து சிரியா, லெபனன், ஜோர்டன், யெமன், இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா கத்தாரை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட எஸ்கலேஷன் அப்படின்றது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை அங்கே ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இவங்களுக்கு ஆதரவான ஒரு நிலையை நம்ம டைரெக்டாக எடுக்க முடியாது. அதே சமயம் ஹமாஸ் என்ற அந்த பயங்கரவாதிக்கும் இனிமே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த தீர்மானத்தில் எழுதியிருக்காங்க தெளிவாக. இப்போ இந்த தீர்மானத்தோடைய இதுக்கு 142 நாடுகள் ஆதரவு, 10 நாடுகள் எதிர்ப்பு, 12 நாடுகள் ஆப்சென்ட் ஆகுறாங்க. இப்போ இந்த அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தீர்மானத்துக்கு இஸ்ரேல், அமெரிக்கா, அர்ஜென்டினா, ஹங்கேரி, மைக்ரோனேஷியா, நௌரா, பல்வா, பிஎன்ஜின்னு சொல்லக்கூடிய பப்பாவா நியூகினியா, பராகுவே, டோங்கா, இது எல்லாமே தீவு நாடுகள். பட் ஓட்டில் எல்லாருக்குமே ஒரே ஓட்டு தான். அமெரிக்காவாக இருந்தாலும் ஒரே ஓட்டு தான், இலங்கையாக இருந்தாலும் ஒரே ஓட்டு தான். ஸோ இந்த நாடுகளெல்லாம் இவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, இஸ்ரேல், அர்ஜென்டினா, அமெரிக்காவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நாடு, இவங்க ஒரு கட்டத்தில் இருக்காங்க. மிச்சம் எல்லாருமே எதிராக இருக்கிறாங்க. இந்த இஸ்ரேலுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நாடாக இருக்கக்கூடாது, 2 பேருக்குமே தனித்தனி நாடுகள் வேணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுதான் அந்த காலத்தில் அந்த பிரிட்டிஷ் பண்ண குழப்பத்திலேயே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த யுனைடெட் கண்டம்னேஷன் அப்படின்றது கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில்லேருந்து வருது. குறிப்பாக கத்தாரை வந்து தாக்குனது. ஆனால் அவங்க சைடுமே இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம், கத்தார் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஐநா சபையில் இந்த காரசாரமான விவாதம் நடக்கும்போது இவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலிய தூதர் பேசும்பொழுது செப்டம்பர் 11 தாக்குதல் நடக்கும் பொழுது அமெரிக்கா தன்னுடைய விமானங்கள் அனுப்பிச்சு பாகிஸ்தானில் இருந்த ஒசாமா பின் லேடனை கொண்டுட்டு தூக்கிட்டு போகும்போது நீங்கள் எல்லாரும் கைத்தட்டினீங்க. அப்போ இன்னொரு நாட்டோடைய இறையாண்மை மீறலை அன்னைக்கு அமெரிக்கா, அன்னைக்கு வந்து நீங்கள் கைத்தட்டினீங்க. அதே மாதிரி 2015 யூகேவோடைய போர் விமானங்கள் சிரியாவுக்குள்ள வந்து ISIS தாக்குதல் நடத்தினாங்க. தன்னோட நாட்டிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடியதுக்கு அவங்க கொடுத்த காரணம் வந்து இந்த பயங்கரவாதிகளை கொல்ல வேண்டியது அவசியம் சொல்லிட்டு. இந்த மாதிரி பல நாடுகள் தாக்குதல் நடத்தியிருக்கு. அப்பெல்லாம் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க. இஸ்ரேல் பண்ணும்போது மட்டும் ஹமாஸ் தீவிரவாதிகளை குறிவைக்கும் போது எங்களுக்கு எதிராக போறீங்க. இதை தான் அவங்க மெயின் பாயிண்டாக வைக்கிறாங்க. அமெரிக்காவை உள்ள வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து பேசுகிறாங்க. அதே சமயம் கல்ஃப் நாடுகள் இன்னைக்கு இஸ்ரேல் கிட்ட நேரடியாக மோதக்கூடிய அந்த வல்லமையோ தைரியமோ எந்த நாட்டுக்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. நாங்கள் எல்லார்ட்டையுமே இன்ட்ராக்ட் பண்ணோம். ஈவன் ஃப்ளைட்டில் வரும்போது கூட நம்மளோட 2-3 அரேபிய நண்பர்கள்ட்ட ஏர்போர்ட்டில் வரும்போது நம்ம பார்த்து பேசினோம். அந்த சமயத்துலையுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாலிட்டியை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பட் இவங்க ரியாக்ட் பண்ணாமையே இருக்க முடியாது. அதுதான் அந்த காம்ப்ளெக்சிட்டிஸ். இப்போது இது ஃபர்தராக எஸ்கலேட் ஆகுமா அப்படின்னா அந்த வார்னிங்கை பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கொடுத்துருக்காப்புல. ஆனால் நாட்டுக்குள்ள பெஞ்சமின் நெத்தன்யாஹூவுக்கு வச்சுங்க
அர்பன் பாப்புலேஷன், குறிப்பாக அந்த ஜென்சியோடைய சப்போர்ட், இளைஞர்களுடைய சப்போர்ட் நெத்தன்யாவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த போரை சீக்கிரம் முடிக்கணும், அந்த மக்களை மீட்டு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுல அவங்க குறியாக இருக்கிறாங்க. இது ரொம்ப நாளும் பெஞ்சமின் நெத்தன்யாவால் இழுத்துட்டு போக முடியாது. பைலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி நம்ம பண்ணிட்டோம். FTA இஸ்ரேல் கூட 2025 வந்துடும் அப்படின்னு பார்க்குறோம். இஸ்ரேலுடைய மீடியாவுமே இந்தியா இஸ்ரேல் எதிர்த்து ஓட்டு போட்டதை வந்து ரொம்ப அடக்கி தான் வாசிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம என்ன இதில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அடுத்த செக்டர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு ஆன்டி இஸ்ரேல் ஸ்டாண்டை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா பாகிஸ்தானை குறியிட்டு அவங்க சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஸ்ட்ராட்டஜிக் சர்க்கிளில் ஈரானை எந்த அளவுக்கு எதிரியாக பார்க்குறாங்களோ அதே அளவுக்கு கணிசமான அளவுக்கு பாகிஸ்தானை ஒரு மிகப்பெரிய எதிரியாக பார்க்குறாங்க. பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடு, ரெண்டாவது அணு ஆயுதத்தை கை வச்சிருக்கக்கூடிய, அந்த அணு ஆயுதம் தங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஃபியூச்சரில் இந்த பிரச்சனைக்கு பிறகு யாரெல்லாம் வருவாங்கன்ட்டு. ஸோ இந்தியா எதிர்த்து வாக்களித்தது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன் வித் இஸ்ரேல் அப்படின்றது தொடர்ந்து இருக்க தான் போகுது. அவங்களுமே இதை டீஎஃபினேட் பண்ணி தான் பார்க்குறாங்க. ஏன்னா நம்மளே பார்த்தோம், காஷ்மீருக்கு எதிராக பேசின இல்லை இன்ஃபேக்ட் இந்த பிரச்சனையில் பாகிஸ்தானுக்கு ஆஃப் சிந்தூரில் ஆதரவு கொடுத்த அசர்பைஜான் அவங்களோட நெருங்கிய நண்பர் தான். டாக்கூலேருந்து தெல்லவீவுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ளைட்ஸுமே இருக்குது. ஸோ யாருக்கும் அப்படியே பர்மனண்ட்டான நண்பர்கள் அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல இந்தியா ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயம் ஹமாஸ் அப்படின்றது இந்த காசாக்குள்ளே இருக்கக்கூடாது. வெஸ்ட் பேங்க்கும் காசாவும் ஒரே நிர்வாகத்தின் கீழே வரணும். அது பாலஸ்தீன் அத்தாரிட்டி, அதாவது யாசர் அரஃபத் அவர்கள் இருக்கும்போது PLO. இதை தாண்டி ஹமாஸ்ன்றத இயக்கமே இருக்கக்கூடாது அப்படின்றதுல நீங்கள் எழுதி வச்சுக்கங்க. இந்த கமெண்ட் போடக்கூடிய சில அறிவாளிகள்லாம் பார்த்து நம்ம சிரிச்சுட்டு தான் போனோம். கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு நாடு கூட, கத்தார் கூட இப்போ ரொம்ப அடக்கி வாசிக்கிறாங்க. எந்த நாடுமே ஹமாஸுக்கு எதிரான நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. ஹமாஸுக்கு ஆதரவாக இருந்தோம் அப்படின்னா நம்ம நிலைமையும் மோசமாக போகும், நம்ம நாடும் துண்டா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை உணர்றாங்க. மிகப்பெரிய வெறுப்பு கிரவுண்ட் லெவலில் அங்கே இருக்கிறத நம்ம பார்த்தோம். எத்தனையோ இஸ்லாமியர்கள் நம்ம மீட் பண்ணோம் இஸ்ரேலில், அவங்களுமே வெறுத்து போய் தான் இருக்கிறாங்க. இந்த ஹமாஸ் செஞ்சதுனால தான் இது எல்லாமே வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹமாஸ் நிச்சயமாக தனித்து விடப்படும். ஹமாஸை தூக்கி பிடிக்கிறதுக்கான சக்தியும் இன்னைக்கு ஈரான்கிட்ட இல்லை. என்ன நடக்குது மிடில் ஈஸ்ட்ன்றதை இன்னொரு டீட்டெயில் வீடியோட பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.